ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லைங்க, லேசான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கிரேவிக்கு தக்கன உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எப்போ ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல சுடு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை நல்லா ஒரு 2 தடவை பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை. அப்போ தான் உள்ளே எதனால் சின்ன சின்ன பூச்சி புழு இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். அந்த மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் மாதிரி கொஞ்சம் வதங்கின மாதிரி வந்ததும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுறலாம். அடுப்பு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். அதுக்காக தான் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம இதை மூடி விட்டுறலாம். 2 நிமிஷம் போல் வதங்கிச்சின்னா போதும். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி போல் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. குடமிளகா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசின தண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், இது நமக்கு செமி கிரேவி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா கொதித்ததும் நம்ம இப்போ சுத்தம் பண்ணி இது வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போல் சிக்கன் காலிஃப்ளவர் 65 கோபி மஞ்சூரியன் மட்டும் செய்யாமல் காலிஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவோட காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இதை நீங்கள் மூடி விட்டுருங்க. காலிஃப்ளவர் நமக்கு நல்லா வெந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.